நமஸ்காரம். வெல்கம் டு ஸ்ரீரங்கம் ஜெயா மாமி சேனல். நம்ம எல்லாரும் கன்னியாகுமரிக்கு போனோம் அப்படின்னா திருவள்ளுவர் சிலை, அப்புறம் அந்த சுற்றி இருக்கிற அந்த போட் ஹவுஸ் அதெல்லாம் தான் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் முக்கியமாக சன்ரைஸ் பார்ப்போம் இல்லையா? இந்த எழில் கொஞ்சம் இந்த இயற்கை அழகுக்கு நடுவில் இன்னொரு பெரிய விசேஷமும் அங்கே இருக்குது. என்னன்னு கேட்டேன்னா, டிடிடி தேவஸ்தானத்தை அங்கே 6 வருஷத்துக்கு முன்னால் இங்கே கொண்டு வந்திருக்கா. டிடிடி பெருமாள் இங்கே இருக்காருன்னு தான் சொல்லணும். சுற்றி அந்த கடல் அலைக்கு நடுவில் சுற்றி பார்த்தா ஒரே இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சன்ரைஸ் நம்ம இங்கேருந்தே காத்தாலேருந்து இங்கே வந்து பார்த்தாலும் இங்கே சன்ரைஸ் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோவில். சுற்றி கடல், அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு நடுவில் நிலம் இருக்குது, நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்களும் இதை சுற்றி இருக்குது. இந்த கோவிலை சுற்றி அந்த கோவில் அந்த பஞ்சபூதங்களுக்கு நடுவில் தான் பெருமாளே இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெருமாளும் திருப்பதியில் பார்க்குற மாதிரியே அப்படியே இருக்கார். அந்த கடல் அலை சத்தம், இயற்கை, சுற்றி மரம், அப்புறம் அந்த மேலேருந்து பார்த்தாலே சன்ரைஸ் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது. கூடவே அந்த ஓம் நமோ வெங்கடேசாய அந்த அந்த சாண்டிங் ரொம்ப நன்னா இருக்குது. அந்த சுற்றி பார்க்குறதுக்கு இயற்கை அழகை இங்கே வந்து பார்க்கலான்னு தான் நான் சொல்வேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த கோவில். அதுவும் அந்த கடல் அலை சத்தம் இருக்கே, சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ கேட்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. மேலேருந்து அந்த பெருமாள் கிட்டேருந்து அந்த கடல் சத்தமும் அந்த மணி சத்தமும் ஓம் வெங்கடேசாய சாண்டிங் சத்தமும் அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தேன்னா, கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலை போய் சேவிச்சிட்டு வாங்கோ. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில். கன்னியாகுமரி மெயின்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருக்குது கோவில். கண்டிப்பாக வாங்கோ, சேவிச்சிட்டு போங்கோ. பர்சனலாக நான் சொல்கிறேன், இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில். திருப்பதி பெருமாளே இங்கே வந்து உட்கார்ந்துருக்காருன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாங்கோ. சீனிவாச பெருமாளோட அனுகிரகம் பெற்றுண்டு எல்லாரும் போகணுன்னு. நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே சர்வந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம்.